நாங்கள் வெளிப்படுத்தும் விதத்திலே சகோதரர்களாய் கூடி வந்திருக்கிறோம். பொழுதும் தகப்பனே, எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய திவ்ய சன்னிதானத்தில் பிரதியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்விலும் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்த தேவரே கிருபை பாராட்டு ஜெபிக்கிறோம். துவக்கமும் முடிவும் நீராகவே இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நீர் இந்த நாளிலே எங்களை நிரப்பும். உங்களுடைய ஊழியக்காரர்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். மீதியான வேலையை பொறுப்பெடுத்து வழிநடத்தினார். இவற்றையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம். சீமோன் நல்ல சில பாடல்கள் நாம் பாடுவோம். நம்ம மத்தியில் உள்ள வசனம் செய்யறாங்க. முன்பதாக சில பாடல்கள். இன்னும் ஆர்வமான் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
அடுத்த பாடலாக எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நான் நன்றி சொல்வேன். ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த ஊழியர் கூறுகையானது தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லும் போது நிச்சயமாகவே தேவ நாமம் இந்த இடத்துல அதிகமாகவே மகிமைப்படும் என்று நான் நம்புகிறேன். இந்த பாடல் வரிகளை சொல்லி தேவ நாமத்தை பயன்படுத்தி பாடலாம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். Bella
நன்றி ராஜா, நன்றி ராஜா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்ததாக புதிய ஆராதனை நடத்தும்படியாக பாஸ்டர் ஜான் மிஸ்டர் வர்டம் என்பதாக புதிய அதனால் அவருக்கு நன்றி சொல்ல, அவரை ஆராதிக்க நாம் கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை துதித்து நாம் ஆண்டவரை நேரம் கர்த்தரை ஆராதித்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற பாடலை எல்லாரும் தெரிந்த பாடல். தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்களாய் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. என்னுடைய 27 வருட முழுநேர ஊழியத்தில், 27 வருஷமான ஊழியத்தில், முழுநேர ஊழியத்தில் இருக்கேன். ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஊழியர்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர், சேனைகளின் தேவன். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், அவே எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், தரத்திடுவார், பொறுத்திடுவார், ஜெயத்தை தருத்திடுவார், தரத்திடுவார், பொறுத்திடுவார், ஜெயத்தை தருத்திடுவார். பொறுக்கிறார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர், சேனைகளின் தேவன். சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம் என்று பாடுவோம். சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம், உயர்த்திடுவார், தாங்கிடுவோம், நன்மையாய் நிரப்பிடுவார். அவே உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையாய் நிரப்பிடுவார். அவே சேனைகளின் தேவன், அவே நம்மோடு இருக்கிறார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். ஆவியின் கர்த்தர் தந்திடுவார், ஆவியைப் பொழிந்திடுவார்,
சேனைகளின் தேவன். அவர் இந்த நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருந்தபடினால் நாம் இந்த உலகத்திலே பாதுகாப்பா இருக்கிறோம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் மரித்து போனார், எத்தனையோ தேவ பிள்ளைகள் மரித்து போனார். ஆண்டவர் நமக்கோ அந்த கிருபையை பாதுகாக்கிற கிருபையை ஆண்டவர் நமக்கு தான். இந்த நாள் வரைக்கும் நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய விசுவாசிகள் குடும்பத்துல கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை தந்து ஆண்டவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய சபையில கூட நிறைய பேருக்கு கொரோனா வந்திருக்கலாம், ஒருவேளை நமக்கே கூட வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து தப்பித்து வரும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். எவ்வளவு நல்ல தேவன், அவர் எவ்வளவு பெரிய தேவன் ஐயா. இந்த நாள்ல ஒரு மனதோடு கொஞ்ச நேரம் நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் அன்பு பெரியதல்லவா, அவருடைய இரக்கம் பெரியதல்லவா, அவருடைய இரக்கத்தினாலே நாம் பிழைத்திருக்கிறோம் அல்லவா, அவருடைய கிருபையினாலே பிழைத்திருக்கிறோம் அல்லவா. இந்த காலை வேளையிலே தேவன் ஊழியரே, ஓ தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியரை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்து நடத்தினார். நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்தார், நம்முடைய மனைவி பிள்ளைகளை பாதுகாத்தார், ஓ நம்முடைய சபை மக்களை ஆண்டவர் பாதுகாத்தார். அந்த நன்றிக்காக, அந்த அன்புக்காக கர்த்தரை நாம் ஆராதிப்பது ஓ தேவையான ஒன்று. இந்த காலை வேளையிலே இந்த நாளில் இந்த குன்றத்தூர் வட்டார போதகர் ஐக்கியத்தில் வந்திருக்கிறா ஒரு மனதோடு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அன்னை வாசிகளோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், அவர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார், அவர் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார், அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் நமக்கு கோட்டையாய் இருக்கிறார், அவர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். ஓ ரபலா ரதரலா லாரபோ சந்தரலா இபரபுதுரி விதியல மரமதரலா. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்புக்காக கர்த்தரை ஆராதிப்போம். அவர் நம் மீது வைத்த அன்பு பெரியது. ஹல்லேலூயா. சிலுவையிலே ரத்தத்தை சிந்ததன் மட்டுமல்ல, ஓ அந்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பாதுகாப்பின் செட்டைக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறாரே. அந்த அன்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. எல்லா கைகளை உயர்த்தி பாடுவோமா? அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. மறுபடியும் பாடுவோம். அல்ல அல்ல குறையாத அன்பு. கைகளை தட்டி பாடுவோமா? தேவிட்டார் அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. அதுவும் பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. சொல்லுங்க, எல்லா ஊழியக்காரர்கள் சேர்ந்து பாடுவோம். கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல 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 குறையா அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டார் அன்பு, சொல்ல சொல்ல முடியா அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு,
கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டார் அன்பு, சொல்ல சொல்ல முடியா. சேர்ந்து பாடுவோமா? தேவ ஊழியர்கள் ஒன்று சேர்ந்து நான் பாடும்போது எத்தோடு வல்லமை வெளிப்படும். அவே அவே அல்ல அல்ல குறையா அன்பு. இயேசுவின் அன்பை பாடுவோம். இயேசு நமக்காக செலுத்தினார். அன்பை உயர்த்துவோம். ருசிக்க ருசிக்க தேவிட்டார் அன்பு, சொல்ல சொல்ல முடியா அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாம் நடத்திய அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாம் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. ஐயா, நம்மை கைவிடாத அன்பு இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியா அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு, பாடுவோம். ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல 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 குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தவிட்டார் அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத 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 அன்பு. அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய அன்பை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. எல்லா ஊழியர்கள் எல்லா அந்நிய பாஷை பேசுவோம். ஆவியானவருக்குள்ளே ஒரு முறையாய் நம்மை அர்ப்பணிப்போம். ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை கைகளை உயர்த்தி, ஆவியானவரே, நீங்க இல்லாம எங்க ஊழியம் இல்லப்பா, நீங்க இல்லாம எங்க ஊழிய ஆசீர்வாதம் இல்ல, நீங்க இல்லாம எங்க ஊழியத்துல பாதுகாப்பு இல்ல, நீங்க இல்லாம எங்களுக்கு ஆரோக்கியம் இல்ல, நீங்க இல்லாம பலன் இல்ல, நீங்க தான் எல்லாம். ஹல்லேலூயா. ஓ ரபலா ரடரலா லீகப சந்தரலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில்
கைகளை உயர்த்தி பாடும். எல்லா கைகளை உயர்த்தி இந்த ஒரு அடியை மட்டும் நம்ம பாடுவோமா? இந்த விண்ணிலும் இந்த மண்ணிலும் நமக்கு வேற யாரும் இல்லை. நம்முடைய ஊழியத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள், நம்முடைய ஊழியத்தின் தேவையை புரிந்து கொள்ளுகிறவர்கள், நம்முடைய ஊழியத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ளுகிறவர்கள் இந்த உலகத்தில் அவர் மட்டும்தான். அதனால தான் இதுவரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இனியும் ஆண்டவர் நம்மை நடத்துவார். எல்லா வலது கரத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிற, வேற யாரையும் இல்லை. ஆண்டவர் ஆராதிக்க கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மை தானே பற்றி கொண்டே. நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மை தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எதுவும் இல்லை. இந்த காலை வேளையில அவர்களுடைய விருப்பமாய் எப்பொழுதும் இருக்க முடியும். நம்முடைய ஊழியத்திலே ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஆவியானவர் நபத்தில் இடைப்படுவாராக. ஆவியானவரே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தில் நடத்தும்படி டேவிட். ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. அது ஆரோன் சிரசின் மீது கூச்சப்படுகிற நல்ல தைலத்திற்கும் இருமோன் மலைகள் மீது பொழியப்படுகின்ற நல்ல பணிக்கும் ஒப்பா இருக்கிறது. நான் அங்கே வாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கப்பட்டிருக்கிறார். நீங்களும் நானும் கூடி இருக்கக்கூடிய இந்த காலம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மிகுந்த கூர்மையாய் தேசத்தை கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலத்தில் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வரைக்கும், அதாவது 2019 வரைக்கும் இந்திய தேசத்துல ஒரு நாளைக்கு 15,000க்கும் அதிகமான ஆத்துமாக்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். சந்தோஷமே இல்லையா? அதுக்காக நம்ம பிரயாசப்படுகிறோம். இரவும் பகல் அதுக்காக தான் ஓடுகிறோம், அதுக்காக தான் உழைக்கிறோம், அதுக்காக தான் ஜெபிக்கிறோம், அதுக்காக பிரயாசப்படுகிறோம். அதனுடைய விளைவுகள் நமக்கு முன்பாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் விதையாய் விதைக்கப்பட்ட ஒரு தேசம். அதனுடைய விளைவாக 15,000க்கும் அதிகமான ஆத்துமாக்கள் ஞானஸ்நானம் எடுத்தது. கடந்த 2 ஆண்டுகளாக அந்த ரேஷியோ அப்படியே பாதியாக சரிந்து விட்டது. 7,000 to 8,000 பேர் தான் ஒரு நாளைக்கு தேவனுடைய மந்தையில் இந்த தேசத்தில் இணைக்கப்படுகிறார்கள். அன்னைக்கே மூத்த ஊழியர்கள் சொன்ன கணக்கு என்ன அப்படின்னா, 15,000 அப்படிங்கிறது 32,000 ஆத்துமாக்கள் ஒரு நாளைக்கு ஞானஸ்நானம் எடுப்பார்கள் என்றால் அடுத்த 10 ஆண்டுகளிலே, அதாவது இந்த 10 ஆண்டு தான் எழுப்புதலை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள். 2030க்குள்ள நிச்சயமாக ஒரு 60% இந்திய தேசத்துல இயேசுவை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். எந்த ஒரு இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்களை போக கழுவப்படு என்றார். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து
அவனை கொலை செய்த வஸ்திரங்களை காத்துக் கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே இல்லை. இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். சேனாதிபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு சேனாதிபதிக்கு போய் அதை அறிவித்து, நீ செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். சேனாதிபதி பிரத்துவமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாக பிறந்தேன் என்றான். பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே நம்மை ஆசீர்வதித்தார். அடுத்ததாக நம்ம மத்தியில் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்கள் வந்து அறிக்கைகளை செயலாளருடைய அறிக்கை தற்போதைய நாமத்தை மேற்கொண்டவர்கள் குன்றத்தூர் வட்டார போதகர் ஜப ஐக்கியம் கடந்த 7/4/2021 புதனன்று பாஸ்டர் பேதுரு திருநெல்மலை அவருடைய சபையில் நடைபெற்றது. ஆரம்ப ஜபமாக பாஸ்டர் கோவாஸ் அவர்கள் ஜெபித்தார். இன்று பாஸ்டர் ரீகன் அவர்கள் பாடல் பாடினார்கள். புதிய ஆராதனை பாஸ்டர் ஜோதி டேனியல் அவர்கள் நடத்தினார்கள். பின்னர் பாஸ்டர் ராஜ்குமார் அவர்கள் ஜப குறிப்புகளுக்காக ஜெபித்தார்கள், ஜபம் நடத்தினார்கள். அதன் பின்பு அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 1-15 வசனம் வாசிக்கப்பட்டது. பாஸ்டர் இமான் அவர்கள் வாசித்தார்கள். பின்னர் வரவு செலவு காணிக்கை பாஸ்டர் அருள்மொழி நேசன் அவர்கள் வாசித்திருக்கிறார். செயலாளர் அறிக்கை பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்கள் வாசிக்கப்பட்டது. முன்னாள் செயலாளர் பொருளாளர் அவர்களை பாஸ்டர் பீட்டர் அவர்கள் குன்றத்தூர் வட்டார போதகர் ஐக்கியத்தின் மூலமாக கௌரவிக்கப்பட்டார்கள். பின்னர் பாஸ்டர் லாசர் அவர்கள் காணிக்க பாடல் பாடினார்கள். இன்று பாஸ்டர் ஜான் தேவாண்ட்ரூ அவர்கள் காணிக்காக ஜெபித்தார்கள். அதன் பின்பு பாஸ்டர் தாவீது ராஜா அவர்கள் பிறந்தநாள் திருமணாலுக்காக ஜெபித்தார்கள். தேவ செய்திக்காக பாஸ்டர் டைட்டஸ் அவர்கள் ஜெபித்தார்கள். அதன் பின்பு பாஸ்டர் ஜெரேமியா அவர்கள் தேவ செய்தி அளித்தார்கள். கடைசியாக இறுதியாக தேவதயாளன் தலைவர் அவர்கள் இறுதி ஜெபம் செய்து ஆசீர்வாதம் கூறினார்கள். கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்க படைக்க போகிறோம். காணிக்க பாடலில் பாஸ்டர் அருள்மணி அவர்கள் 9வது ஒரு பாடலை நம்ம பார்க்கலாம். எங்கள் இயேசு நல்லவரே, என்றும் நடத்திடுவார். எங்கள் மீட்பர் வல்லவரே, என்றும் காத்திடுவார். ஒரு பொருள் நாம் காட்சி அடைய, அவர் நம்மை என்றும் மறவாரே. ஒரு பொருள் நாம் காட்சி அடையோ, அவர் நம்மை என்றும் மறவாரே. எங்கள் இயேசு நல்லவரே, என்றும் நடத்திடுவார். எங்கள் மீட்பர் வல்லவரே, என்றும் காத்திடுவார். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாம் பயப்படும். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாம் பயப்படும்.
நடத்திடுவார். எங்கள் மீட்பர் வல்லவரே, என்றும் காத்திடுவார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை திருவை நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை திருவை நம்மை தொடரும். நீண்ட நாட்களாய் நிலைத்திருப்பேன், கர்த்தரின் வீட்டில் மகிழ்ந்திருப்பேன். நீண்ட நாட்களாய் நிலைத்திருப்போம், கர்த்தரின் வீட்டில் மகிழ்ந்திருப்போம். நல்லவரே, எங்கும் நடத்திடுவார். எங்கள் மீட்பர் வல்லவரே, என்றும் காத்திடுவார். ஒருபோதும் நாம் தாழ்ச்சியடையோம், அவர் நம்மை என்றும் மறவாரே. ஒருபோதும் நாம் தாழ்ச்சியடையோம், அவர் நம்மை என்றும் மறவாரே. நல்லவரே, என்றும் நடத்திடுவார். எங்கள் மீட்பர் வல்லவரே, என்றும் காத்திடுவார். கண்டிப்பா யார் உட்காரும் அவர் கல்லூரி ஒரு சந்தர்ப்பம் காணிக்கையாய் நாம் கொடுக்கும்படி நன்றி செலுத்தி நன்றி தகப்பன். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலை தகப்பனே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இருந்து ஒரு பகுதி நாங்கள் காணிக்கையாக கொடுத்திருக்கிறோம். கொடுத்த ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியத்தை கனப்படுத்துங்க. ஊழியத்தினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் பொருளாதார ஆசீர்வாதம் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். செல்லம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்வோம். அல்லேலூயா. திருமண நாள், பிறந்த நாள் இந்த மாதங்கள் சொன்ன தயவாக எழுந்து நிற்கும்படியாக பாஸ்டர் அல்லூரி நண்பராக வந்து சொல்லி தேவ ஊழியர்களை ஊழியக்காரர்களாய் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமான பலனும் கிருபையும் தேவ ஊழியர்களுக்கு கொடுக்கும்படி நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு அவர்களுக்காக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உண்மை சுதந்திரிக்கிறோம், துதிக்கிறோம். லட்சம் திருமண நாளும் பிறந்த நாளும் இருக்கிறதான தேவ ஊழியர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம். வேண்டிய பலன், சுகம், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து ஊழியத்தின் பாதையில் இன்னுமாய் தகப்பனே அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக, அநேக ஆத்துமாக்களை சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அநேக ஆண்டவரை பிறந்த நாட்களை காணும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரையா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Special announcement by Pastor Francis. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஐக்கியத்தில் குறைந்தது கடந்த நாட்கள் ஒரு 80 பேருக்கு ஃபோன் பண்ணாங்க. பட் ஆனால் 26, 27 பேருக்கு தான் இங்கே வந்திருக்கிறாங்க நினைக்கிறேன். எனவே கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய ஐக்கியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற மாதத்திலிருந்து உங்களுக்கு விசேஷித்த மாதமாக இருக்கிறது. அதை குறித்து தானே போன மாதத்தில் 7வது மாதத்தில் குன்றத்தூர் ஐக்கியத்தில் இருக்கிற போர்ட் மெம்பர்ஸ்லாம் உட்கார்ந்து வருகிற 25வது ஆண்டு விழாவுக்காக என்ன செய்யலாம் என்று தீர்மானித்த போது அவைகளிலே ஒரு சில காரியங்களை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். தீர்மானிக்கப்பட்டதை நாங்கள் உங்களுக்கு முன்பதாக வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர நாம் கடந்து செல்லலாம். நம்முடைய குன்றத்தூர் போதகர் ஜப ஐக்கியமானது
7ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதே 27ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. செப்டம்பர் மாதத்திலே தொடங்கப்பட்டது. ஒரு சில ஊழியர்களாக நான் கேள்விப்பட்டேன். ஒரு சில ஊழியர்களாக டீ கடையில் பேசிட்டு இருந்தாங்களாம், ஏன் கூடி ஜெபிக்க கூடாது என்று அப்படி பேசும்போது அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியர் ஐக்கியமானது அடுத்த மாதம் வந்தால் நமக்கு 25வது ஆண்டு தொடக்க விழா நமக்கு தொடங்குகிறது. எனவே கர்த்தருடைய கிருபையினாலே அநேக ஊழியர்கள் இதில் நாம் பார்க்க போனால் குறைந்தது 80-90 மேல ஊழியர்கள் இந்த ஐக்கியத்தில் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வருகிற ஆண்டு நமக்கு ஒரு விசேஷித்த ஆண்டாக இருக்க போகிறது. அல்லேலூயா. எனவே அந்த முழு ஆண்டை நாம் செலிப்ரேஷன் செய்ய வேண்டும். வருகிற அடுத்த மாதம் செப்டம்பர் மாதத்திலிருந்து அடுத்த 2022ஆம் வருஷம் வரைக்கும் அடுத்த ஆண்டு 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் வரைக்கும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதம் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டங்களை நாங்கள் தீட்டி தலைவரிடத்தில் நாம் ஒப்புதல் பெற்று இதை நம்ம எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாம் இந்த கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஹேண்ட்பில்ஸை நீங்கள் பார்த்து நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் அறிவிக்கிறேன். ஒரு விஷயம் நான் எல்லாவற்றும் வாசித்து இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 12 மாதங்களும் ஒரு விசேஷித்த மாதங்களாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. தேவன் 24 ஆண்டுகளை காப்பாற்றி நம்மளை ஐக்கியமாய் சேர்த்து ஒரு பெரிய காரியங்களை நம்முடைய வட்டாரத்தில் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த புதிய வருஷத்திலும் கர்த்தர் இன்னும் மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனமாக இருக்கிறது. இதில் நாம் என்ன செய்யணும்னா, முதலாவது 12 மாசமும் இந்த என்ன செய்யணும், செலிப்ரேஷன் கொண்டாட போகிறோம். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு திருச்சபையில வைத்து நாம் கொண்டாட போகிறோம். அதில் நாம் செய்ய போகிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், முதல் சொல்லப்பட்ட ரிலீசிங் சர்ச் ஹிஸ்டரி, குன்றத்தூர் போதகர் ஐக்கியத்தினுடைய சபை வரலாறு. அதாவது இன்றைக்கு இந்த குன்றத்தூர் ஐக்கியத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா 80-90 கிட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள். அதில் 15 வருஷமாய் ஊழியம் செய்வர்கள் இருக்கிறார்கள், 25 வருஷமாக, 30 வருஷமாக, 40 வருஷமாக ஊழியம் செய்வர்கள் இருக்கிறார்கள், 10 ஆண்டுகளாக ஊழியம் செய்திருக்கிறார்கள். எனவே சபையினுடைய சரித்திரத்தை நாம் எழுதி நம்முடைய புக்கை ரிலீஸ் பண்ணும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டது. அல்லேலூயா. பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு ஆண்டு விழா வரும்போது மலர் வெளியிடுவோம், அனைவருடைய போட்டோஸ் எல்லாம் போட்டு சர்ச் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்முடைய சரித்திரத்தை, அதாவது உதாரணத்துக்கு பாஸ்டர் இங்க இயேசுதாசன் பாஸ்டர் இருக்கிறாருன்னா அவர் எத்தனை வருஷமா ஊழியத்துக்கு வந்தாரு, அவர் எப்படி கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தாரு, அவருடைய பேக்ரவுண்ட்லாம் அது போல ஒவ்வொரு குன்றத்தூர் இருக்கிற எல்லா போதகருடைய சரித்திரத்தை ஒரு புஸ்தகமாக அமைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது காலங்களுக்கு, பல ஆண்டுகளுக்கு நம்முடைய அடுத்தடுத்த சந்ததியாக இந்த பகுதியில் எப்படி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள முடியும். எனவே இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே கைகளை உயர்த்தி இதற்காக அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்முடைய குன்றத்தூர் ஐக்கியத்தில் மூத்த போதகர்கள் அநேகர் இருக்கிறார்கள். 25 வருஷத்துக்கு மேலாக, 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியம் செய்கிற அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கௌரவிக்கும்படியாக டாக்டரேட் பட்டம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாஸ்டர் ராஜசேகர் இந்த ஐக்கியத்தில் உருவாக்கப்படும் போது ஒருவராக இருந்த அவருடைய ஆலோசனையை சொல்லியிருந்தார். எனவே டாக்டரேட் பட்டம் நீங்க மூத்த ஊழியருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிகழ்ச்சியும் கடைசியாக அடுத்த வருஷத்துல 2022 செப்டம்பர்ல ஃபைனல் ப்ரோக்ராம் பண்ணும்போது அதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 3வது சோஷியல் ஆக்டிவிட்டிஸ். நம்ம கடந்த 24 ஆண்டுகளாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பகுதியில் ஊழியர்களாக இணைந்து குன்றத்தூர் வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை கிராமங்களிலும் ஏதாவது ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம். ஏதாவது கவர்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த காலங்களிலே மாஸ்க் தேவைப்படுகிறது. ஒருவேளை ஒரு ஃபெலோஷிப்ல, இப்போ ஒவ்வொரு ஃபெலோஷிப்ல ஒவ்வொரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அடுத்த மாதத்திலிருந்து அதை தொடங்க போகிறோம். எனவே ஒரு ஃபெலோஷிப்ல என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம எல்லாம் ஒரு 40-50 ஊழியர்களாக கடந்து சென்று ஒரு 10,000 மாஸ்க் எடுத்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அங்க என்ன செய்யலாம், இது மாதிரி குன்றத்தூர் வட்டார போதகர்ல இவ்வளவு பேர் இருக்கிறோம், இவங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்றோம் என்ற சோஷியல் ஆக்டிவிட்டி செய்யலாம். அதே போல மரக்கன்றுகள் நடக்கலாம். மரக்கன்றுகள் ஜெபிப்போம். அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, அவருக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் தரும்படியாக பாஸ்டர் ராபின்சன் என்னுடைய அண்ணனுக்காக ஜெபிங்கள். அவருடைய சரீர பலவீனத்திற்காக நாம் ஜெபிப்போம். பாஸ்டர் சாலமோனுடைய மகன் வெட்டிங்காக இன்னைக்கு வரல, துணைத் தலைவர், அவருக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் தாவீது ராஜாவுடைய சுகத்திற்காக நம்ம எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜிபி போல், அவருக்கும் சரீர பலவீனங்கள் இருக்கிறதுனால சொன்னாரு கர்த்தர் அவருக்கு நல்ல சுகத்தை தரும்படியாக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அருள் ஸ்டீஃபன்
அருள் சாமியலுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவருக்கு நல்ல சுகத்தை தேவன் தரும்படியாக ஆண்டவரே எங்கள் ஐக்கியத்தில் இன்னும் ஆண்டவர் எங்களுக்கு தெரியாத பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை தருவீராக. இதோ நாங்கள் சகோதரர்களாக ஒருமித்து உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வட்டாரத்திலே குன்றத்தூர் வட்டாரத்திலே அடுத்த ஒரு ஆண்டு காலம் நாங்கள் திட்டமடைந்தது போல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த குன்றத்தூர் வட்டார ஊழியத்திலே கடந்த லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா ஐக்கியத்தின் மூலமாக எந்த ஊழியர்களுக்கும் உதவி செய்வதற்கான நம்மளுக்கு நிதி எதுவும் இல்லை. ஸோ பர்சனலாக நம்முடைய தலைவர் அவர்கள் கொஞ்சம் பணத்தை கொடுத்திருந்தாரு. கஷ்டப்படுற ஒரு சில ஊழியர்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னதுனால ஒரு 10 பேருக்கு நாங்கள் கொடுத்தோம். அதோட எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஐக்கியத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியர்கள் யாராவது கஷ்டப்படுவாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஒரு 8 பேருக்கு நாங்கள் உதவி செய்தோம். எனவே ஒருவேளை நம்ம ஐக்கியத்தின் மூலமாக எதுவும் தரலன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்தீங்கன்னா ஐக்கியத்திலிருந்து கொடுப்பதற்கான சரியான நிதி இல்லாதனால பர்சனலாக பாஸ்டர் ஐயா அவர்களும் நானும் சிலர் உதவி செய்தார்கள். எனவே கர்த்தர் தாமே இந்த லாக்டவுன்ல எல்லாருக்கும் தேவை இருக்குது. கர்த்தர் நிச்சயமா இதை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை உங்களுக்கு சரீர பலவீனங்கள் ஏதாவது உங்களுக்கு ஃபெலோஷிப் பற்றிதான ஏதாவது தகவல் தெரியணும்னா நீங்க டைரக்டா எனக்கோ பாஸ்டர் அரவணேசன் அல்லது ஐயாவுக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியான தகவலை நாங்கள் சொல்ல முடியும். எனவே ஏன்னா சில கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது நமக்கு. ஏன்னா ஃபெலோஷிப்க்கு கொடுத்தாங்களா கொடுக்கலையா அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். இதுதான் நிலவரம். எனவே கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியம் செய்வார். ஹல்லேலூயா. இவ்வான நேரத்தில் வந்திருக்கிறோம். நம்ம இதில் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும்படி எவாஞ்சலிஸ்ட் பிஎக்ஸ் ஆண்டனி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதற்கு முன்பதாக ஆண்டுடைய வார்த்தைக்காக நாம் செபிப்போம். பாஸ்டர் யோபு அவர்கள் முன்பதாக வந்து ஆண்டுடைய வார்த்தைக்காக செபிப்போம். பிதாவே நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதங்கள் நல்ல தகப்பனே மனமகிழ்ச்சியான காணிகளுக்கு மகிழ்ச்சி நாங்கள் ஊழியர்களாய் மூலமாக இவற்றுமை ஆராதித்து பாடி துதித்து மகிழ்ந்திருக்கிறோம். இப்பொழுது தகப்பனே ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்கள் இருதயங்களை கர்த்தர் பக்குவப்படுத்துங்க. அந்தவரே விதைக்கிற அந்த வசனமாவது 30, 60, 100 எங்களுக்குள்ள பயன் கொடுக்க எங்கள் ஊழியர்களுக்கும் எங்களுக்கும் தரிசனங்களுக்கும் வந்தவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். கொடுக்கிற தாசனுக்கு மறைத்துக் கொண்டு பேசுங்க, வெளிப்படுங்க இந்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப காலதாமதமாக நம்ம ஆரம்பித்தோம். அது இல்லாமல் பவர் கட்லாம் இருந்தது. நம்ம சரியாக 1 மணிக்கு முடிக்க வேண்டியிருக்கிறது. அதனால் யாரும் கரங்களை தட்டி அவனுடைய வார்த்தையை ஒரு பிரகாசனை உங்களை எல்லாரையும் பார்த்த உடனே எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயமாக இருக்குது. அது என்னன்னா, எல்லாருமே கடுமையாக ஊழியம் செய்கிறவங்க. நான் உங்கள் நம்ம ஐயாவை பற்றி ஒரே ஒரு சாட்சியை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக ஒரு வாகனத்தில் போயிட்டு இருந்தேன். எங்கள் ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி ஒரு குக்கிராமத்தில் போயிட்டு இருந்தேன். அங்கே போயிட்டு இருக்கும்போது ஒரு காடு மாதிரி ஒரு பகுதியாக இருந்தது. அங்கேருந்து டக்குன்னு பார்த்தா ஒரு 16 வயசு பையன் மாதிரி அப்படி ஒரு பைக்கை பாஞ்சிட்டு வர்றாரு. யாரா இது இந்த இடத்துல போயிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது மாதிரி இங்கே நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்கிறீங்க. நிறைய பேர் டைமெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆண்டவருக்காக உண்மையாக உழைக்கிறவங்க, உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க நான் பார்த்தேன். ஒரு சிலர் எனக்கு தெரியாதவங்க கூட இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். அது எப்படின்னா, நம்முடைய வேதத்தில் நிறைய இடத்துல மறைமுகமாக சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுங்கிறது ஒரு மறைமுகமாக அதை சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, நான் என்னுடைய சாட்சியை முதல்ல சும்மா சொல்லி முடிச்சிடுறேன். அதோடு சேர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த 2020ஆம் வருஷத்தில் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி என்னுடைய வேலை காரணமாக நான் மாமண்டூரில் ஒரு வேலையாக போயிருந்தேன். போயிட்டு நான் அங்கேருந்து ரிட்டர்ன் போகும்போது பைக்கில் போயிட்டே இருக்கிறேன். பின்னால் யாரோ நிறைய பேர் என் பின்னால் ஓடி வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த உடனே நான் அவங்கள பார்த்து அதில் எந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டினேன். யாருமே இல்லை. அப்போ உடனே நான் கட்டி ஜெபம் பண்ணேன்.
என்னை தொடர்ந்து வர்ற பிசாசு எல்லாம் இயேசு நாமத்தினால கட்டப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி கட்டி ஜெபம் பண்ணிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் பாட்டில் போயிட்டு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஆக்சிடெண்ட். எந்த வண்டிக்காரன் இடிச்சானே எனக்கு தெரியாது, என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. ஆனால் நான் கீழே விழுந்து அப்படியே கண்ணை தொடச்சிட்டு அப்படியே எந்திரிக்கிறேன். என்னுடைய கண்ணெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மங்கலாக இருக்குது. இப்படி பார்க்குறேன், என்னுடைய பைக் ஒரு பக்கம் அலங்கோலமாக கிடக்குது, என்னுடைய பாடி இன்னொரு பக்கம் அலங்கோலமாக கிடக்குது, நான் இன்னொரு பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். இது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் இருந்த மண்ணை எல்லாம் துடைக்கிறேன். தொடச்சிட்டு அப்படியே பார்க்குறேன். பார்த்துட்டு யாராவது ஓடி வந்து நம்மளை தூக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு நான் அவங்கள பார்க்குறேன். எல்லா வண்டியும் அந்த இடத்துல பறக்குது, வேகமாக போகிற இடம். அந்த இடத்துல இப்படி ஆகிட்டு இருக்குது. நான் யாருமே வண்டியை நிப்பாட்டுலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்கும்போது பார்த்தா என்னை சுற்றி 4 பேர் நிற்கிறாங்க. 4 பேர் நின்றுட்டு வா போகலாம் அப்படின்றாங்க. எனக்கு உடனே இப்போ ஒன்றும் வித்தியாசம் தெரியல. நான் போகலான்னு சொன்னோன்னா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட போனேன். நான் போகும்போது பார்த்தா இந்த 4 பேரில் முன்னால் ஒருத்தர் வராரு, பின்னால் ஒருத்தர் வராரு, இந்த பக்கம் ஒருத்தர் வராரு, அந்த பக்கம் ஒருத்தர் வராரு. எனக்கு வேறு எங்கேயும் அவங்கள மீறி போகவும் முடியல, நான் அப்படி ட்ரை பண்ணவும் இல்லை. அப்போ நான் அவங்க கூப்பிட்டு அந்த மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள படிக்கட்டில் அப்படியே ஏற்றிட்டு போகிறாங்க. படிக்கட்டை பார்த்தா காங்கிரீட் ஸ்லாப் போட்டு கீழே உள்ள படிக்கட்டு அப்படி இருந்துச்சு. அப்படியே ஒரு ரவுண்டு போய் மேலே பார்த்தா பக்காவா பர்மா டீக்கில் செஞ்சு அப்படியே வார்னிஷ் பண்ணி முகத்தை பார்த்தா அப்படியே முகம் தெரியும். அந்த அளவில் படிக்கட்டு மேலே வச்சுக்கிறாங்க. அந்த படிக்கட்டில் என்ன அப்படியே ஏற்றிட்டே போகிறாங்க. ஏற்றி கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாடிக்கு மேலே கொண்டு போய் ஒரு மணல் தரையில் என்னை விட்டாங்க. விட்டு அங்கே கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இவங்க வந்து இங்கே கொண்டு வந்து ஒரு மணல் தரையில் கூப்பிட்டு வந்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணல் தரையில் டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அந்த 4 பேரையும் காணும். நான் உடனே கத்துறேன், தடி பசங்க 4 பேர் என்னை கூட்டி வந்தானுங்க, இந்த 4 பேரை என்னை விட்டுட்டு போயிட்டானுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறேன். யாருமே வரல. அதுக்கப்புறம் சொல்கிறேன், யாராவது இங்கே இருக்கிறீங்களா, கொஞ்சம் வாங்கலேன், என்னை கொண்டு வந்து அந்த பைக்கு கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் விட்டுருங்க, நான் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போது யாருமே வரல. அப்புறம் பார்த்தா கத்துறேன், யாருமே வரல. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் வரார். ஏப்பா இங்கே வா அப்படின்னு சொன்னார். நான் அந்த உடனே அவரை பார்த்த உடனே எனக்கு நெஞ்சில் பால் வார்த்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒருத்தர் வந்துட்டாருல அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு அப்படியே அவர்கிட்ட போகிறேன். இந்த பார், நீ செத்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நீ இனிமேல் உன் பொண்டாட்டிகிட்டையோ உன் பிள்ளைங்கள்ட்டையோ நீ போக முடியாது, அவங்க இங்கே வர முடியாது. அந்த மாதிரி இடத்துல நீ வந்துட்ட, அதனால கொஞ்சம் அமைதியாகிரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த ஒன்று சொன்னேன், உன்னை மாதிரி எத்தனை பேருக்கு நான் கதை சொல்லிட்டு வந்துக்கிறேன், நீ எனக்கே கதை சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து சொல்கிறேன். அந்த உடனே அவர் அப்படியா இங்கே வா அப்படின்னு சொன்னார். இப்படி என்னை கையில் பிடிச்சார், இடத்த கையில் பிடிச்சாரு. பிடிச்சிட்டு இப்படி பண்ணார். தோ பார், உன் பைக் எங்கே கிடக்கு பார், உன் பாடி எங்கே கிடக்கு பார், நீ இனிமேல் அங்கே போக முடியாது, அங்கே இருக்கிறவங்க இங்கே வர முடியாது, உன்னை யாரும் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாப்புல. நான் சொன்னேன், இதே மாதிரி ஏற்கனவே நான் நிறைய பேருக்கு காதெல்லாம் குத்திட்டு தான் வந்துக்கிறேன், இதெல்லாம் நான் ஏற்றுக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் என்னை இடது கையில் பிடிச்சிட்டு சர்றன்னு அப்படியே வந்தார். வந்து என் பைக்குக்கிட்ட என்னை விட்டார். விட்டுட்டு நீ இதில் மூச்சு விட்றியா பாரு அப்படின்னு சொன்னார். நான் தான் சொன்னேன், நான் இல்லையா ஹார்ட் அட்டாக்ல இருந்து இறந்துட்டேனா, இல்லை கேன்சராக இருந்தேனா, இல்லை வேறு ஏதாவது இருந்தேனா, ஒன்றுமே இல்லையே, இந்த மாதிரி கதை சொல்கிறது எவ்வளோ பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அந்த பாடியில் கை வச்சு அப்படியே மூக்கில் கை வச்சா ஆண்டவர் அந்த ஒன்றுக்கு பீஸை பிடிங்கிட்டாரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது உடனே நான் வந்து இயேசுவேன்னு கத்த ஆரம்பித்தேன். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, இப்போ எனக்கு ஆபத்து வந்துடுச்சு, நான் செத்து போயிட்டு இருக்கிறேன், நிஜமாவே நான் செத்து போயிட்டு இருக்கிறேன். ஐயோ, என் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் நடுத்தருவில் விட்டுட்டு வந்தேனே, என் பசங்களுக்கு ஒரு ஈபியில் போய் கூட பில்லு கட்ட தெரியாத, ஒரு மீன் வாங்குறதுக்கு கூட நான் பிள்ளைங்களை அனுப்புனது இல்லையே, ஐயோ அப்படியே நான் படிப்புன்னு சொல்லி பிள்ளைங்களை நான் வளர்த்துட்டேனே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கதறேன். அதுக்குள்ளே என்னை அங்கே கொண்டு போயிட்டாங்க. அந்த மணல் தரையில் என்னை கொண்டு போய் விட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து பார்த்தா ஒரு 5-6 பனைமரத்துக்கு ஹைட்டை விட அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இடத்துல நான் ஒரு மணல் தரையில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போது
நான் அப்படி கத்திக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறேன், இயேசுவே என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நீங்கள் இங்கே வந்து உடனே வந்து என்னை காப்பாற்றி ஆகணும், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு பைபிளில் எழுதி வச்சுக்கிறீங்கல்ல, நீங்கள் உடனே வாங்க, எனக்கு இப்போ ஆபத்து வந்திருக்குது, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறேன். இயேசுநாதர் வரவே இல்லை. 1 மணி நேரமாக கத்துறேன், இயேசுநாதர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சொல்கிறேன், இந்த பைபிளை நம்பியே என் வாழ்க்கையில் 70% நான் செலவு பண்ணிட்டேன். இன்னும் 30% தான் என்னுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக நான் செலவு பண்ணேன். இந்த 70%க்கு மேலேயே நான் இந்த பைபிளை நம்பியே நாசமாக போயிட்டேன். இந்த ஏசுன்னு சொல்லியே நான் நாசமாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசுநாதரை திட்ட ஆரம்பித்தேன். இந்த பைபிள் கூட எம்ஜிஆர் சிவாஜி கதை புக்கு மாதிரி இதுவும் ஒரு கதை புக்கு தான் போல இருக்கு, இதை நம்ம தெரியாமலே பைபிள் உண்மை உள்ளது தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் படிச்சே அந்த பைபிளை படித்தே நான் நாசமாக போயிட்டேன். கடைசியில் பார்த்தா ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு எழுதியிருக்கிறாரு, ஆபத்தில் நான் வந்து கூப்பிடுறேன், அவர் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்திக்கிட்டு இயேசுநாதரை திட்டிகிட்டே இருக்கிறேன். அப்போ ஒரு வயசான ஒருத்தர் வர, அவர் வந்து ஒரு விரும்பப்படத்தக்க ரூபத்தில் வரல, ஒரு ரொம்ப வயசானவராக, அவர் கையெல்லாம் சதையெல்லாம் தொங்கி போய் ஒரு ரொம்ப வயசானவராக அப்படியே வராரு. வரும்போதே கேட்டுட்டு வராரு, இந்த கிராம சுவிசேஷங்களை யார் கொண்டு வந்து இங்கே விட்டுருக்குது அப்படின்னு கேட்குறாரு. கேட்டால் அவர் கேட்கும்போது என்னை கூப்பிட்டு வந்தாங்க 4 தடி பசங்க, அவங்க எல்லாம் அங்கே போய் அவர்கிட்ட பதில் சொல்கிறாப்புல. என்னென்னு பதில் சொல்கிறாப்புலன்னா ஏதோ சொல்கிறாப்புல. அந்த மொழியை பார்த்தீங்கன்னா தமிழோ இங்கிலீஷோ மலையாளமோ இல்லை அரபிக்கோ இல்லை வேறு இந்த மாதிரி மொழிகள் எதுவும் இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த மொழியும் இல்லை. ஒரு வித்தியாசமான லாங்குவேஜில் அவங்க 4 பேர் அவர்கிட்ட பேசுகிறாப்புல. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். அவர் பதில் சொல்கிறது மட்டும் எனக்கு ஓரளவில் புரியுது. எப்படின்னா, நான் பார்த்துக்கிறேன், நீ போ, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்போ நான் இங்கே நின்று திட்டிகிட்டே இருக்கிறேன், ஏசுன்னு சொல்லியே என் குடும்பத்தை நடுத்தரில் விட்டு வந்துட்டேன்யா, என் பிள்ளைங்களை எல்லாம் நடுத்தரில் விட்டு வந்துட்டேன், ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு கூட போகாமல் சபைகளில் போய் உட்காந்துட்டு இருந்தேன். இந்த இயேசுநாதர் உண்மை உள்ள தெய்வம் நினச்சி தான் நான் அங்கே போய் உட்காந்துருந்தேன். கடைசியில் பார்த்தா இயேசு என்னை கைவிட்டா இருப்பார் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பார்த்தா அந்த ஃபாதர் பெர்க்மான்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு கொஞ்சம் பேர் அப்படியே வராங்க. அவங்க பறந்து வராங்களா நடந்து வராங்களா எனக்கு தெரியல. ஆனால் ஃபாதர் பெர்க்மான்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தவங்க சர்வன் வந்து அப்படியே என்னை சுற்றி நிற்கிறாங்க. நான் அவங்க நடுவில் நிற்கிறேன். நடுவில் நின்றுக்கிட்டும் இயேசுநாதரை நான் திட்டிகிட்டு இருக்கிறேன். அடப்பாவமே, என்னடா இது, எத்தனை கிராமத்துக்கு போனேன், ஏசுன்னெல்லாம் சொல்லிட்டு போனேனே, கடைசியில் இந்த இயேசுநாதர் நம்மளே காப்பாற்றலையே, நம்மளே கைவிட்டார அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்தது பாருங்க, நான் இந்த இயேசு உண்மை உள்ள தெய்வம் நம்பி, உங்களுக்கு தெரியுமா, நான் இந்த இயேசு உண்மை உள்ள தெய்வம் நம்பி 1000 கிராமத்துக்கு மேலே போய் ட்ராக்ஸ் கொடுத்து இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்புங்க, இயேசு ஒரு உண்மை உள்ள தெய்வம்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த உடனே அந்த பக்கத்தில் இருந்த அந்த ஃபாதர் பெர்க்மான்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தவரில் ஒருத்தர் சொன்னார், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சுவிட்ச் போர்டு மாதிரி கையில் வச்சுருந்தார். ஒரு செல்ஃபோன் கூட அந்த அளவில் தான் இருக்கும். இப்படி தட்டினார். தட்டின உடனே நான் எந்தெந்த கிராமத்துல எல்லாம் போய் ட்ராக்ஸ் கொடுத்தனோ அந்த இதெல்லாம் அந்த கலைஞர் டிவி மாதிரி ஒரு டிவி இருக்குது, அந்த டிவியில் ஓடுது, எல்லாமே ஓடுது. அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன், இந்த இயேசுநாதர் உண்மை உள்ள தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 மேடைக்கு மேலே நான் இந்த மைக்கில் பேசியிருந்தேன் தெரியுமா அப்படின்னு அவரை கேட்குறேன். அப்போ ஒன்று அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டக்குன்னு பண்ண தட்டின உடனே நான் எங்கெங்கே ஆண்டவரை பற்றி பேசினனோ அது எல்லாம் அங்கே அப்படியே ஓடுது, அந்த ஸ்க்ரீனில் ஓடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் பக்கத்துலேருந்து 64 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உப்புலியாபுரம்னு ஒரு வில்லேஜுக்கு எங்களை சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சகோதரர் பாடினார், ஒரு பாஸ்டர் ஒருத்தர் பாடினார், நான் டான்ஸ் ஆடினேன், இயேசு நல்லவர்னு ஆடினேன். அப்போ ஒருத்தர் இப்படி கையை தூக்கிட்டு வர்றாரு. அப்போது அவர்கிட்ட நான் அவரை கூர்மையாக பார்த்தேன். காலையில் 10 மணிக்கே இவ்வளோ தண்ணி அடிச்சுட்டு வரானோ அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே அவரை பார்க்குறேன். அவர்கிட்ட இந்த ஒரு உருவம் இப்படி வந்துட்டு இப்படி போன மாதிரி ஆண்டவர் காமிச்சார். அந்த உடனே நான் நினச்சேன், இது ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியம் முடிச்சுட்டு அவர் தலையில் கை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து 4 நாள் பொறுத்து அந்த பாஸ்டர் ஜெயக்குமாருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா யாராவது புதுசாக வந்தாங்களா ஐயா அப்படின்னு. ஐயா தோதர் ஐயா, நான் உங்களுக்கு தான் ஐயா ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன், 64 பேர் புதுசாக வந்தாங்க ஐயா அப்படின்றாரு.
எனக்கு நம்பவே முடியல. ஐயா நீங்கள் 10 வருஷமாக அங்கே ஊழியம் செய்கிறீங்க, 30 ஆத்மாக்கள் தான் இருந்து, நான் ஒரு நாள் தான் வந்து ஊழியம் செஞ்சேன், 64 பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா ஐயா, எப்படி இது நம்புற மாதிரி இருக்குதா, ஏதோ கதை விட்டா கூட கொஞ்சம் நம்புற மாதிரி கொடுங்க ஐயா அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் பண்ண சொல்கிறாரு, இல்லை ஐயா, யாரோ ஒருத்தர் இப்படி கையை இப்படி தூக்கிட்டு வந்தான்ல, அந்த பையனுக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பையன் 10 வருஷமாக கோமாவாக இருந்தவன். அவன் போகாத டாக்டருங்க கிடையாது, போகாத மந்திரவாதி கிடையாது, போகாத பாய்ங்க கிடையாது, போகாத கோயிலுங்க கிடையாது. அவங்க குடும்ப சொத்துல பாதியை விற்று அவங்களுக்கு செலவு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பையனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறாரு. உண்மையில நான் தான் ஜெபம் பண்ணேன். அந்த இந்த ஸ்க்ரீன் அந்த இதெல்லாம் வந்து அந்த டிவியில் ஓடுது, அப்படியே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், இந்த இயேசுநாதருக்காக நான் எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் பெர்க்மான்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு அவரை கேட்டேன். அந்த ஒன்று அப்படியான்னு சொல்லிட்டு இப்படி தட்டினாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஊழியத்துக்கு செலவு பண்ண காசு எல்லாம் அப்படியே கணக்கு ஓடுது. கடைசியில் திருச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் 390 ரூபாய்க்கு வௌவால் மீன் வாங்கினேன். அந்த வௌவால் மீன் வாங்கின கணக்கு கூட அதில் ஓடுது. பாருங்க, அந்த கணக்கு கூட அங்கே ஓடுது. நம்ம போடுற ₹1 காணிக்க அதில் கணக்கு வரும்ல, யோசிச்சு பார்க்கணும். அப்படி ஒரு உண்மை உள்ள தெய்வம். அப்புறம் பாருங்க, நான் அப்புறம் வந்து இவங்க எல்லாம் என்ன அந்த ஃபாதருக்கு எல்லாம் சொல்கிறாங்க அந்த வயசானவரை பார்த்து சொல்கிறாங்க, அவன் உண்மையை தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அவர் என்ன இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் அந்த உடனே போய் போகிறேன். போகும்போது பார்த்தாலும் இவங்க எல்லாம் என்னை சுற்றி தான் வராங்க. நான் போகும்போது அவங்க எல்லாருமே என்னை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்க கூட போனேன். போயிட்டு அவர்கிட்ட நிற்கிறோம். அந்த வயசானவர் சொல்கிறாரு, இவனை கொண்டு போய் எங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களோ அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க அப்படின்றாரு. உடனே இவங்க வந்து சரின்னு சொல்லி குளிச்சு கும்பிட்றாங்க. நான் அப்போ என்ன நினைக்கிறேன், இவங்க ஓனர் போல இருக்கு, இவங்க அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு மனசில் எனக்கு அப்போ வேறு எதுவும் திங்க் பண்ண முடியல. அந்த மாதிரி நான் மனசில் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் வந்தாங்க. கொஞ்சம் தூரம் வந்தோடனே நில்லு, அவனை பத்திரமா கூப்பிட்டு போய் விட்டுரு, அவனை வச்சு நிறைய காரியத்தை நான் அங்கே செய்ய வேண்டியது இருக்குது, அவனை பத்திரமா கூப்பிட்டு உங்கள் வழியில் எதுனா பண்ணுற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குறித்து திருப்பி கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு வராங்க. என்னை கூப்பிட்டு வந்து கரெக்டாக செங்கல்பட்டு GHல இருக்கிற அந்த அசோகா மரத்துக்கிட்ட விட்டாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. 56 நாள் நான் கோமாவில் இருந்தேங்க. 56 நாள் எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்குள்ளே இங்கே நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எல்லா ஹாஸ்பிட்டலில் இருந்தும் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, இது திருப்பி கொண்டு போயிடுங்க, அவர் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் வீட்டில் வச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவர் சாப்பிட்ற பொருளெல்லாம் விரும்பி சாப்பிட்றதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. எனக்கு கரெக்டாக உண்மையாக ஞாபகம் வருது. ஞாபகம் வரும்போது கரெக்டாக பார்க்குறேன், நைட் 2:15 மணி. இந்த 2:15 மணிக்கு முழிப்பு வந்த உடனே நான் பார்க்குறேன், பேண்ட் சட்டையோட படுத்துருக்குறேன். என்ன இது பேண்ட் சட்டையோட படுத்துருக்குறேன்? ஒரு நாள் நான் பேண்ட் சட்டையோட தூங்கவே மாட்டேனேன். என்ன இது, நான் நைட்டு மாமல்லூருக்கு போயிட்டு நைட்டு வந்து நான் சாப்பிடாமே படுத்தேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திருக்கிறேன். டக்குன்னு பார்த்தா என் ரூமில் ஒருத்தர் வந்து நிற்கிறாப்புல. அவர் ஒரு வெள்ளைக்காரனாக இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட நான் பார்த்த இயேசுநாதர், இங்கே பார்த்த அங்கியோட கருணாமூர்த்தி படத்தில் பார்த்த இயேசுநாதர் இல்லை. அவருடைய முகம் எல்லாம் வேறு மாதிரியாக இருக்குது. அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அப்படியே வந்து நிற்கிறாரு. வந்து நின்ன உடனே அப்படியே நான் அவரை பார்க்குறேன். யார் அவன்? என் வீட்டுக்கு வந்து ஹாலில் தான் நான் உட்காரணும், பெட்ரூமுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். யோசித்த உடனே நான் என்ன யோசிக்கிறேனோ அது உடனே தெரியுது. புது ரத்தம், புது சரீரம், புது எலும்பு, எல்லாமே புதுசாக மாற்றினப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நான் அந்த ஒன்று சொல்கிறேன், புதுசாக மாற்றினியோ பழசாக மாற்றினியோ, எனக்கு தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம் போயிட்டு நான் திருப்பி வந்து படுக்க போகிறேன். அப்போ கூட அவர் போகலை, அங்கே தான் நிற்கிறாரு. வந்து படுக்கிறேன். படுந்த உடனே சொல்கிறாரு, இது வரைக்கும் நான் 6 பேரை தான் இப்படி குணமாக்குனேன், நீ 7வது ஆள் அப்படின்னு சொல்கிறாப்புல. நீ 6 பேரை குணமாக்குனியோ 7 பேரை குணமாக்குனியோ, எனக்கு தலைவலி தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்த உடனே பார்த்தா அந்த 6 பேரையும் காமிக்கிறாப்புல. அதில் 4 பேர் வெள்ளைக்காரன், ஒருத்தன் வந்து நீக்ரோ மாதிரி இருக்கிறாப்புல, ஒருத்தன் வந்து இந்தியக்காரன் டைப்பில் இருக்கிறாப்புல. அவன் இந்தியக்காரனா எந்த ஊருக்காரன்னு தெரியாது. அப்படியே ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். இது என்னுடைய ஒரு உயிருள்ள சாட்சி. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நடக்கலை, இப்போ 2020 நடந்த ஒரு உண்மை. என்ன ஆண்டவர் அப்படியா ஒரு ஜீவனை கொடுத்து உங்கள் முன்னால் கொண்டு உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். என்னென்னா நான் முடியாத ஸ்டேஜில் இருக்கும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சேன், இனிமேல் நம்மளால் பைக் ஓட்ட முடியுமா?
இனிமேல் நம்ம தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் எதனா பண்ண முடியுமா? இனிமேல் நம்ம எங்கன்னா போக முடியுமா? எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரே நாள் ஒரு செகண்ட்ல கதை முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு நான் பைக்கில் தான் வந்தேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபையை தந்து பாதுகாத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிற உங்கள் மத்தியில எனக்கு பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லைங்க. இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பு நிமித்தம், கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு சில காரியங்களின் நிமித்தம் நான் உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பேசுறதுக்கு முடியாது. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். கொலோசையரோட புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரமாக இருக்கிற எப்பாப்ராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். எப்பாப்ரா என்கிறவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், உண்மையுள்ள ஊழியக்காரர் அப்படி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எப்பாப்ரா கொலோசை சபையில ஊழியம் செய்த ஊழியக்காரன், பரிசுத்த பவுலினுடைய சிஷ்யன். அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் ஆண்டவரால் நடத்தப்பட்டு பரிசுத்த பவுலினுடைய வழிகாட்டுதலின் பேரில் வந்த ஒரு மனிதன். ஆனால் அவர் உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று இந்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த உண்மையுள்ள ஊழியக்காரனை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன நினைப்பாங்க, நம்ம என்ன நினைப்போம்? இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எந்த முதலெல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ நடக்கும்போது, நான் ரோமன் கேத்தலிக் மார்க்கத்திலேருந்து வந்தவன். அப்போது ஒரு ஃபாதர் இப்படி வர்றாருன்னா 2 பக்கமும் நின்று அந்த ஃபாதர் இப்படி கும்பிடுவாங்க. அப்போது அந்த ஃபாதர் அப்படி கும்பிடுவாங்க. இன்னைக்கு ஒரு ஃபாதர் வரும்போது அவருடைய தோளில் தட்டி, என்ன ஃபாதர் எப்படி இருக்கீங்க, அவாரி ஃபாதர் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி காலம் மாறி போச்சு, கலாச்சாரம் மாறி போச்சு, எவ்வளவோ காரியங்கள் மாறி போச்சு. அதே போல நம்முடைய சபைகளும் மாறி போச்சு. சபைகளில் இப்போ எங்க பார்த்தாலும் பரிசுத்த குறைச்சலா காணப்படுது. எங்க பார்த்தாலும் வித்தியாசமான காரியங்கள், இந்த வேதத்தில் இருக்கிற காரியங்கள் இப்போ ரொம்ப ரேரா தான் நடக்கிற மாதிரி தோணுது. நம்ம விழுந்து ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இந்த சபையை பாருங்க, ஆண்டவரே இந்த நோயை குணமாக்குங்க, ஆண்டவரே இந்த இவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே இதை பார்த்தீங்களா, ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, மரக்கன்றெல்லாம் நடணும், மாஸ்க் எல்லாம் கொடுக்கணும். அப்படி சோசியல் சர்வீஸ்ல எத்தனையோ பேர் தன்னுடைய உயிர்களையே மாய்த்து கொண்டு இரத்த சாட்சியாய் மறிச்சவங்க எல்லாம் இந்த வேதம் நம்ம கையில் வச்சுக்கிறோமே. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு. அந்த புக்கு எவ்வளோ அழகா இருக்குது, இதை நம்ம படித்து நல்லபடியாக நல்ல முன்னுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாஞ்சையோடு நம்ம அந்த புக்கை வாங்குறோம். ஆனால் அந்த புக்கினுடைய பின்னால எத்தனை பேருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது தெரியுமா? எத்தனை பேர் நீதிமான்கள் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேரை மிருகங்கள் அடித்து காயப்படுத்திருக்கு தெரியுமா? இந்த ஒரே ஒரு வேதாகமத்துக்காக எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் தங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் அதே வரிசையில நிற்கிறபடியினாலே, அதே தேவ ஊழியர்களாய் கர்த்தருக்காக எதையாவது நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு நீங்கள் வந்திருக்கிறபடியினாலே சபைகளுக்குள்ள பரிசுத்தம் தேவைப்படுகிறது. சபைகளுக்குள்ள இந்த எப்பாப்ரா என்கிற ஒரு தேவ மனுஷன் ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். இன்றைக்கு நம்முடைய சபையிலையோ அல்லது நம்ம சார்ந்து இருக்கிற சபையிலையோ இப்போ என்ன ஒருத்தர் கை நீட்டி இந்த போறான் அந்தோணி இவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லுவாங்களா? புறம் பற்றி அவர் கேட்க மாதிரி இப்போ ரொம்ப பயங்கரமான ஆள் அப்படின்னு தான் என்ன சொல்லுவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அல்லேலூயா. தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எப்ரா ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்டார். ஒரு சாட்சி உள்ள ஜீவியத்தை வாழ்ந்த வசனத்தை திருப்பி வாசிக்க பார்க்கலாம். அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரமாக இருக்கிற எப்பாப்ராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அது கொலோசையர் 4:12 வாசிக்க பார்க்கலாம். உங்களுக்கு
வாக்குகள் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவரும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகி இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவை எல்லாவற்றிலும் தேறினவனாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜபங்களிலே உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். எல்லாவற்றிலையும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும் ஒரு ஊழியக்காரன் இருக்கணும் அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுது. அல்லையா சொல்லுங்களேன். நம்முடைய வேதம் சொல்லுது எல்லாவற்றிலையும் தேரணும், எல்லா அனுபவமும். இப்ப வேதத்துல இல்லாத ஒரு காரியமுமே கிடையாது, ஒரு காரியமே கிடையாது. ஆனா என்ன ஒண்ணுன்னா, ஊழியர்களா இருக்கிற நானும் கூட உங்களோட சேர்த்து நானும் கூட சேர்த்து தான் சொல்றேன், ஊழியர்களா இருக்கிற நம்ம அந்த வேதத்தை ஒழுங்கா படிக்கிறது இல்லை. இந்த வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய வாழ்நாள்ல இந்த வேதாகமத்தை 100 முறையாவது வாசிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஆனா வேதத்துல சொல்லல, நான் விரும்புறேன். ஆனா நானும் அப்படி படிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன். நானும் அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் படிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்கிறேன். ஆனா இந்த வேதத்தை அறிவிக்கிற, வேதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுகிற தேவ ஊழியக்காரர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த வேதத்தை வாசிக்கிற அந்த அனுபவம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலையும் நம்ம தேர்னவங்களா இருக்கணும். அப்படின்னா எல்லாவற்றிலையும் நம்ம தேர்னவங்களா இருக்கணும்னா ஒவ்வொரு துறையிலையும் போய் நம்ம அனுபவப்பட்டுட்டு வர முடியாது. ஆனா எல்லாவற்றையும் பற்றி போதிக்கிற நம்முடைய வேதாகமம் எல்லாவற்றையும் போதிக்குது. இந்த வேதாகமத்தை பற்றி ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம கிறிஸ்தவங்கள்ட்ட கேட்டா உடனே தெரியாது. இந்த கிராமங்கள்ல போய் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்துக்களா இருக்கிறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட போய் கேட்டா, நான் ஒரு கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னேன். கிறிஸ்தவங்க, எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தாருங்க, அவர் ரொம்ப நல்லவர், பொய் பேச மாட்டாரு, எந்த தவறான காரியத்தையும் செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னா கிறிஸ்து மேல உள்ள நம்பிக்கை. கிறிஸ்து மேல உள்ள நம்பிக்கையினால தான் அந்தோணி ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா, கிறிஸ்து மேல உள்ள நம்பிக்கை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? எல்லாவற்றிலும் தேர்ந்தவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுது. அப்ப எல்லாவற்றிலையும் நம்ம எப்படி தேர்றது அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு துறையிலையும் போய் அனுபவப்பட்டுட்டு வர முடியாது. ஆனா இந்த வேதத்தை படிச்சு, இந்த வேதத்தை வாசித்து, இந்த வேதத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஐயா நான் என்னையா படிக்காத வேதமா அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். உண்மையிலே நீங்க ஒருவேளை இந்த வேதத்தை ஒரு 50 முறை கூட வாசித்து இருக்கலாம். ஆனா நீங்க 50 முறை வாசித்தவங்க இன்னும் 50 முறை வாசிக்கணும்னு நான் விரும்புறேன். நான் இந்த வேதத்தை படிக்கிறதே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா இந்த வேதத்தை படிக்கும்போது அதுல இருக்கிற அந்த வசனம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வசனம் அப்படி அதுல இருந்து ஒரு இந்த விண்மீனுடைய நட்சத்திரத்தோட ஒளி மாதிரி என் கண்ணு அடிக்கும். அந்த வசனம் என் கூட பேசுது. அப்படி ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்ம உலகத்துல போய் அங்கங்கே கத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம எல்லாரும் வச்சிருக்கிற வேதாகமத்துல இந்த உலகத்துல உள்ள இல்லாத எல்லா காரியங்களுக்கும் அதுல விளக்கம் இருக்கு, விடை இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க நானாவது கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு போல வயிற்றுக்காக வேலை செஞ்சுட்டு மற்ற நேரத்துல கொஞ்ச நேரம் சுவிசேஷ ஊழியம் பண்ற ஆளு. ஆனா நீங்க எல்லாரும் அப்படி இல்லை. முழு நேரமே ஆண்டவருக்குன்னு செலவு பண்ணி முழு நேரமாவே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறவங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறவருடைய பாதங்கள் மலை மேல எவ்வளவு அழகா இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஊழியர்கள் செய்யறவங்க நம்ம பார்க்கும்போது அவங்க அற்பமா இருப்பாங்க. ஆனா அந்த அற்பமா இருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அந்த அற்பமா இருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் ஐ ஆம் ஜாவே, நான் யெகோவா என்னும் நாமம் உள்ள தேவன் என்று சொல்லி தன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தின தெய்வம். அப்போ நம்ம யாரையும் அற்பமா எண்ண முடியாது. இந்த உலகம் நம்மளை தூச்சிக்கிட்டு தான் இருக்கும். இந்த உலகம் நம்ம பரிசோதிச்சுட்டு தான் இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லும் போது வேலை இல்லாம வந்துட்டானுங்க அப்படின்னு ஒரு மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனா நம்ம கிறிஸ்துவின் பேர்ல உள்ள நம்பிக்கை, இந்த வேதத்தை நம்ம படிக்கும் போதே ஒரு முறை திருப்பி நம்ம அதை வாசிக்கும் போதே அந்த வசனங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு விளங்கப்படணும். நான் நடந்த ஒரு உண்மையை சொல்றேன். ஒருவேளை நான் ஒரு வாட்டி நான் பூந்தமல்லிக்கு போயிருந்தேன். ஒரு ஐயா ஏன் நீ கிராமமா போற, நீ உன் வீட்டிலே உட்கார வேண்டியது தானே, நீ உட்கார்ந்து அங்கே ஜெபம் பண்ண வேண்டியது தானே
அப்படித்தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கிராமம் கிராமமாக போய் சொல்லு, மைக் போட்டு போ, 10 பேரை கூட்டு போன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டாப்புல. நான் ஒன்றுமே பதில் சொல்லலை. எனக்கு அது ஒன்றும் பதில் சொல்கிற மாதிரி தெரியல. அப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து அதே ஐயா வந்து, ஐயா மன்னிச்சிங்க ஐயா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அப்போ ஊழியத்தை பற்றி எனக்கு சரியாக தெரியாது, ஆனால் நான் இப்போ ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் நீங்கள் செய்கிற ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியன்னு எனக்கு தெரியுது, அதனால தயவு செய்து மன்னிச்சிக்கிங்க அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன். அப்போது நீங்கள் எல்லாரும் ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய சமூகத்தில் தேவ ஊழியக்காரர்களாகிய நீங்கள் விலையேறப்பெற்ற ஒரு பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்னா, உலகத்துல ஒரு மாதிரி தான் இருக்கும். உலகம் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறதுனால, உலகம் பிசாசுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, உலகத்தில் உள்ள ஜனங்கள் மத்தியில நம்ம போகும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கிறிஸ்துவனுடைய சாரம்சம் இருந்துச்சுன்னா, கிறிஸ்து போதிச்ச அந்த வார்த்தைகளை நம்ம போதிக்கணும். இதை இப்படி திருப்பி இப்படி மாத்தி பிரசங்கம் பண்ணக்கூடாது. இயேசு என்ன சொன்னாரோ அதையே பிரசங்கம் பண்ணணும். இயேசு என்ன சொன்னாரோ அதையே அவங்களுக்கு சுவிசேஷ வார்த்தையா சொல்லணும். ஆனா இப்ப சபைகளுக்குள்ள இந்த சுவிசேஷ வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் கொஞ்சம் திருப்பப்பட்டு வேறு விதத்துல சொல்ற மாதிரி எல்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனா எந்த அளவுல உண்மைங்கிறது நமக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கும்போது தேவ ஊழியர்களாகிய நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். வல்லமை உள்ள தெய்வத்தை இந்த உலகத்துக்கு சொல்ற ஒரு உன்னதமான பணியை கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்ம தேவ வசனத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தருக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பரிசுத்த கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நாம் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி பாருங்க, கிறிஸ்துவனுடைய ரகசியம். கிறிஸ்துவனுடைய ரகசியம் என்ன? கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். அத கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கிறிஸ்து எப்படி பிரசங்கம் பண்ணினாரோ அப்படிதான் பிரசங்கம் பண்ணணும். அதை மீறி நம்ம வித்தியாசமா நம்ம இன்னொரு ஸ்டெப் அதிகமா பிரசங்கம் பண்றதுக்கு நம்ம யாருக்கும் அதிகாரம் இல்லை. பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்போது அவர் சீமோனை பார்த்து, என் பின்னே வா, நீ மீன் பிடிச்சிட்டு இருக்கிற, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துவேன் அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு என்று அழைத்தார். அதுபோல பலரை பல கோணங்களில பல சூழ்நிலைகளிலே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு என்னுடைய அழைப்பு எப்படி இருக்கிறது? என்னை ஆண்டவர் எந்த காரியத்திற்காக அழைத்தார்? ஒருவேளை அழைப்பை பெற்றுதான் நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேனா? அழைப்பை பெறாமலே நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேனா? நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன். இந்த ஆக்சிடென்ட் முடிஞ்சு என்னை உயிரோட கொண்டு வந்து நான் ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் நின்று கேட்டேன், ஆண்டவரே என்னை உயிரோட கொண்டு வந்துட்டீங்க, நானும் செத்து போயிடுவேன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை, நான் செத்து போயிடுவேன்னு தெரியல, அந்த மாதிரி இருந்தேன். ஆனால் என்னை நீங்கள் உயிரோட கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் ஏதாவது ஒரு நோக்கம் இல்லாமல் நீங்கள் கொண்டு வர மாட்டீங்க, நீங்கள் ஒரு நோக்கம் வச்சு தான் கொண்டு வருவீங்க. அதனால என்ன செய்யணும்? நான் முழு நேரமாக ஊழியம் செய்யணுமா? நான் வேற என்ன செய்யறது ஆண்டவர் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ உன் வீட்டுக்குள்ளே போ, கதவை போட்டு ரூமுக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியங்களுக்குன்னு நியமிக்கிறார். அப்படிப்பட்ட நம்ம அந்த ஊழியங்களை நம்ம செய்யறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த அழைப்பு நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்னு பாருங்க. நான் அங்கேருந்து வரும்போது ஃபாதர் பெர்க்மன்ஸ் மாதிரி 2 ட்ரெஸ் போட்டவங்க 2 பேர் வழியில நின்னாங்க. அநேக சபைகளில் இயேசுநாதர் இல்லை, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்படியே நின்று முடிக்கிறேன். இயேசுநாதர் இல்லையா? இயேசுநாதருக்கு தான் சபையே கட்டி வச்சுக்குது, இயேசுநாதர் இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு. எனக்கு தெரியல, பார்த்தோம் அவருக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் மாதிரி ஒருத்தர் நின்னாரு. அவர் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் இப்போதான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன். அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபமும் இல்லைன்னு சொல்லி நம்ம வேதத்தில் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் அங்கே நின்றுக்கிறாரு. உண்மையிலே அவர் இயேசுநாதர்
தெரிஞ்சிருந்தா ஓடி போய் காலில் விழுந்திருப்பேன். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நான் காலில் விழுந்திருப்பேன். ஆனால் எனக்கு வந்து அப்போ தெரியல. ஆனால் இப்போ நான் ஜெபம் பண்ணும்போது உண்மையிலே ஆண்டவர் தான் வந்து நின்று இருக்கிறாரு, அது நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நாம் இப்போ வேதனைப்படுறதா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் இல்லாமலே சபை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இயேசுநாதருக்கு தானே சபையை கட்டி வச்சுக்கிறாங்க அப்படின்னா, இயேசுநாதர் விரும்புகிற பரிசுத்தம், இயேசுநாதர் விரும்புகிற பரிசுத்தம் சபைகளுக்குள்ள காணப்படவில்லை அப்படின்னு எனக்கு வந்து அந்த பதில் வந்தது. அதனால ஊழியர் செய்றவங்க எல்லாம் பாவிங்க, ரொம்ப மோசமானவங்க அப்படியெல்லாம் கிடையாது. உங்க பாதங்களை எல்லாம் தொட்டு கும்பிடணும். ஏன்னா அவ்வளவு தடைகளை தாண்டி, அவ்வளவு பிசாசனுடைய சோதனைகளை தாண்டி, அவ்வளவு பயங்கரமான காரியங்களை எல்லாம் நிறைய ஊழியக்காரங்க செஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்தீங்களா, அவர் வந்து பைக்ல 16 வயசு பையனை மாதிரி பாஞ்சு வர்றாரு. நான் அப்போ நினைக்கிறேன், நானே இவ்வளவு வேகமாக போக மாட்டேன், இவர் வேகமாக தம்மா துண்டு சந்தில் பிச்சுக்கிட்டு வர்றாரு பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி ஆண்டவருக்காக இப்போ சாயங்காலம் 6:45 மணிக்கு அப்படியே இருண்டு வருது, அப்படிப்பட்ட நேரமா இருக்கு. அப்போ இந்த மாதிரி நேரத்துலையும் ஆண்டவருக்காக போய் எதையாவது செய்யணுங்கிற அந்த வாஞ்சை இருக்குல்ல, அந்த உற்சாகம் இருக்குல்ல, அதுதான் நம்மளை கடைசி வரைக்கும் நடத்தும் பாருங்க. அப்புறம் வந்து இயேசுநாதர் சபையில் இல்லைன்னு உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசுநாதர் உங்க சபையில் இருக்கிறாரா? இயேசுநாதர் உங்க சபையில் இருக்கிறாரா? இயேசுநாதர் இருக்கிறாருன்னா இயேசுநாதருடைய கிரியைகள் சபைக்குள்ள நடக்குதா? இயேசுநாதருடைய செயல்பாடு உங்க சபைக்குள்ள இருக்குதா? நீங்க வேணா என்ன திட்டினா கூட அப்புறம் போய் திட்டிட்டு போங்க, பரவாயில்ல. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையா இருக்குது. அவங்க சொன்னாங்க இயேசுநாதர் சபைகளுக்குள்ள அநேக சபைகள்ல இயேசுநாதர் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அந்த இயேசுநாதர் உங்க சபையில் இருக்கிறாரா? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை இயேசுநாதர் நம்ம சபைக்குள்ள இருக்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது அப்படின்னு ஒருவேளை நம்முடைய மனசுல தோணுதுன்னா, தயவு செய்து போய் உட்கார்ந்து கதவை பூட்டிட்டு உட்கார்ந்து, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, சபையாருடைய பாவங்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க, எங்களுடைய சபையில நீங்க வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணா அது ஒரு நன்மையான காரியமா இருக்கும். அது மாதிரி பாருங்க, சபைகளுக்குள்ள எல்லாருமே சபைகளுக்குள்ள வந்தாச்சுன்னா ஒரு நல்ல காணிக்கை போட்டாங்கன்னா தான் அவங்கள நம்ம விரும்புகிறோம். உங்களை யாரையும் நான் குறை சொல்ல. பீச்சில் நடந்த ஒரு மீட்டிங்கில் ஒரு ஐயா பேசுகிறாரு, எல்லாரும் உங்களுடைய பையை எடுங்கோ அப்படின்னாரு. நான் பையை எடுத்தேன், பர்ஸை எடுத்து உங்களுக்கு பஸ்ஸுக்கு மட்டும் காசை வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் அந்த காணிக்கை பட்டியலில் போடுங்க அப்படின்னாரு. பஸ்ஸுக்கு மட்டும் காசை வச்சுட்டு காணிக்கை பெட்டியில் போடுங்கன்னு சொன்னார். இது வந்து சாதாரணமாக ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியம் அல்ல, ஒரு மீட்டிங் இல்லை. லட்சக்கணக்கில் கோடிக்கு அதிபதி ஒரு ஊழியம் நடத்துகிறாரு பீச்சில். பல கோடிக்கு அதிபதி ஒரு பீச்சில் ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு. அங்கே ஒரு போதகர் உங்கள் பையை எடுங்க, அந்த பஸ்ஸுக்கு மட்டும் காசு தனியாக எடுங்க, மீதி எல்லாத்தையும் அந்த பையில் போடுங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி காரியங்களை சபைகளுக்குள்ள வரும்போது ஊழியர்களாகிய நீங்களும் நானும் அதை அவாய்ட் பண்ணணும். சிகரெட் குடிப்பியா, நீ காணிக்க போடாத. பீடி குடிப்பியா, நீ காணிக்க போடாத. 2 மனைவி வச்சுக்கிறியா, நீ காணிக்க போடாத. உன்னுடைய வாழ்வுல பரிசுத்தம் இல்லையா, நீ வேண்டாயா, காணிக்க போடாதையா. உன் காணிக்க நாயின் கிரயம் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம்னா யோசிப்போம். குடும்பங்கள் எல்லாம் யோசிப்பாங்க, ஜனங்கள்லாம் யோசிப்பாங்க. நம்ம என்ன நினைச்சோம், ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா அவரை ஒரு நாள் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சோம். இப்போ பார்த்தா அவர் காணிக்க போடக்கூடாதுன்றாரு. பிரியமானவர்களே, இந்த உலகம் வந்து பணத்துக்கும் பலவிதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்குது. அது சபைக்குள்ள வந்துடுச்சு. பிசாசு ஈஸியா சபைக்குள்ள கொண்டு வந்துட்டான். இப்ப சபைகள் வந்து வெளியே வர்றதுக்கு வழி தெரியாம தடுமாறி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்மால் உணர முடியும். எல்லா சபையும் இல்லை, நிறைய பரிசுத்தவான்களுடைய சபை இருக்குது. அந்த சபையில போன உடனே கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ண உடனே எங்கிருந்து வருதுன்னு தெரியல, மனசுக்கு சமாதானம் வந்துடுது, மனசுக்கு சந்தோஷம் வந்துடுது. நான் அழுதுகிட்டே போனேன், ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போனேன். ரொம்ப மன பாரத்தோடு போனேன். ஒரு சபையில போயிட்டு நேரம் முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணேன். எங்கேருந்து வந்துன்னு தெரியாது, ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, அப்படியே பீஸ்ஃபுல் ஆயிடுச்சு. வயர் நல்ல சிக்கன் பிரியாணி மூக்கு வரைக்கும் சாப்பிட்டா அப்படி இருக்கும், அது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் நிறைய சபைகளை கிரியை செய்கிறார். அவர் வல்லமையோடு அதிகாரத்தோடு இருக்கிறார்.
அந்த சபையில போகிறவங்க நாங்களும் வருகிற நம்மளும் சபையை நடத்துகிற ஊழியர்களும் சபைக்கு வர்ற விசுவாசிகளும் பரிசுத்தமா இருக்கணும். இப்போ ஒருவேளை ஒருத்தர் திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை காணிக்கை கொடுத்தாருன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்றோம். அவன் எந்த முள்ள மாதிரி எந்த முடிச்சலுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான்னு தெரியாது நமக்கு. அவர் புதுசா வந்தாரு, காணிக்கை கொடுத்தாரு. அவர் என்ன பாவியா இருந்தாரு, எப்படிப்பட்ட பாவியா இருந்தாருன்னு தெரியாது. அந்த பாவப்பட்ட காசை நம்ம வாங்கி நம்ம வீட்டில் கொண்டு போய் செலவு பண்ணோம்னா நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை நடத்திருக்கிறதா? கர்த்தருடைய சபையில வச்சு ஜெபம் பண்ணி இந்த காணிக்கை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? இவன் பரிசுத்தமானவனா இல்லையா? சபையில அறிவிக்கும் போது சபையுடைய ஊழியர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜீவிக்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்பாதபடி கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்காதவங்க, பலவிதமான பாவங்களை செய்யறவங்க யாரும் தயவு செய்து காணிக்க போடாத அப்படின்னு நம்ம சபையில அறிவிச்சோம்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஊழியர்கள் மத்தியில, ஒரு சபைகள் மத்தியில ஒரு பயங்கரமான ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாங்க. பார்த்தா இப்போ உலக மக்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடுச்சு. இவங்க இந்த பக்கத்துல ஒரு தப்பு செஞ்சா அவங்க அந்த பக்கத்துல ஒரு தப்பு செய்யறாங்க. இவங்களும் அவங்களும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறது. ஆனா நம்ம இந்த கிறிஸ்துவ பத்தி, கிறிஸ்து ஒரு வல்லமை உள்ள தெய்வம், கிறிஸ்து ஒரு நல்ல தெய்வம், சிறந்த தெய்வம், நம்மளை எவ்வளவோ பாவத்துல இருந்து சாபத்துல இருந்தெல்லாம் மீட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆனா இந்த கிறிஸ்துவை அறிவிக்கிற நாம் வைராக்கியத்தோடு அறிவிக்கிறோம். ஆனா இந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நம்மிடத்துல இருக்குதா? தேவனை பிரசங்கம் பண்றேன்னா, தேவனை பிரசங்கம் பண்றேன்னா கிறிஸ்துவை போல மாறணும். கிறிஸ்துவை பிரசங்கம் பண்றேன்னா கிறிஸ்துவை போல மாறணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நம்ம ஏற்படுத்துவோம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஐக்கியத்தில் நான் கிட்டத்தட்ட 1998 இருந்து நான் இந்த ஐக்கியத்தில் இருக்கிறேன். அதுக்கு முன்பதாக நான் அரக்கோணம் பகுதியில் ECH திருச்சபையில் நான் ஊழியராய் பணியாற்றினேன். குன்றத்தூர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அநேக நாட்களாக ஒரு கார் வாங்கணும்னு ஊழியத்தில் ஆசை இருக்குது. ஆனால் ஃபேமிலியாக வெளியே போக முடியல. எனக்கு ஆசை இருந்தது. அநேகர் கார் வாங்குறதுக்கு, புது கார் வாங்குறதுக்கு என்னை கூப்பிட்டு போவாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் போயிட்டு ஆண்டவரே இந்த கார் என்ன கார் வாங்கணும்னு எனக்கு கூப்பிட்டு போவாங்க. ஜெபம் பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். ஆனால் எனக்கு வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்ததை தவிர தேவைகள் சந்திக்கப்படல ஊழியத்தில். ஆனால் கடந்த வாரத்தில் திடீரென்று ஒரு அருமையான சகோதரனுக்கு நான் ஜெபிக்க போயிருக்கேன். அப்போ ஜெபிக்க போயிருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்தார். சுகத்தை கொடுத்த உடனே அவர் என்னை பார்த்து கேட்டார், எப்படி வந்தீங்கன்னு கேட்டார். நான் பைக்கில் தான் வந்தேங்க. அந்த பைக் இன்னும் மாற்றலையா நீங்கள் அப்படின்னு கேட்டார். இல்லையா, கார் வாங்கணும்னு பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்தது கார் தான் வாங்கணும் அப்படின்னு. அப்போனா அந்த கார் நானே வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். அந்த காருடைய ரேட் 9 லட்சம் ரூபாய். ஷிஃப்ட் ZXi நியூ மாடல், 2021 மாடல். அவர் சொன்னார், என்ன கார் வேணுமோ வாங்கிக்கிங்க நீங்கள். 20 லட்சம் காராக இருந்தாலும் சரி, எவ்வளோ காராக இருந்தாலும் சரி வாங்கிக்கிங்கன்னு சொன்னார். நான் சொன்ன எனக்கு இந்த கார் போதும், ஷிஃப்ட் தான் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பதில் ஒரு இடம் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. சர்ச்சுக்கு இடம் பத்தல, ஆத்துமாக்களுக்கு ஆத்துமாக்கள் வர இடம் பத்தல. சரி, அதையும் பாருங்கள், அதையும் உங்களுக்கு நான் எங்கே பார்க்குறீங்களோ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வாக்கு கொடுத்தாரு. அதே போல் அன்னைக்கே ஜாப் பண்ண அன்றைக்கே நீங்கள் போய் காரை இன்றைக்கே கொட்டேஷன் வாங்கி எனக்கு கொடுத்துருங்க, இன்றைக்கே புக் பண்ணிட்டு வாங்கினாரு. அன்றைக்கே புக் பண்ணி மறுநாளே கர்த்தர் எனக்கு அந்த காரை ஆண்டவர் பெரிய அதிசயத்தை ஆண்டவர் கடந்த நாட்களில் செய்தார். இது ஏனென்றால் குன்றத்தூர் ஐக்கியத்தில் எங்கள் ஊழியர்கள் ஜெபம் பண்ற ஆண்டவர் எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு, அதே போல என்னுடைய விருப்பமும் எல்லா ஊழியக்காரும் காரில் இறங்கணும், விலையுயர்ந்த காரில் இறங்கணும். ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த காரியத்தை செய்யணும். ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்களாம் எல்லாம் 2-3 காரில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நான் அதுக்காக என்ன பண்ணுறது இல்லை, போயிட்டு அவங்க காரில் ஒரு நாளும் உட்கார்ந்ததில்லை, ஓட்ட கேட்டதே இல்லை. என்னுடைய விசுவாசம் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு தர காரில் தான் நான் ஓட்டணும்.
ஆண்டவர் அதே பிரகாரம் ஆண்டவர் எனக்கு தந்த காரில் தான் முதல் முறையா ஓட்டுனேன். ஒரு லேரியா சொல்லுவோம். இன்னைக்கு எடுத்துட்டு வரல, ஏன்னா எனக்கு ஒரு இது தெரியாதனால, ரூட்டு தெரியாதனால எடுத்துட்டு வரல. அதுக்காக தொடர்ந்து என் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இறுதியாக நம்ம தலைவர் ஜெபித்து முடிப்பார். கலப்பாக என்பதாக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். கண்களை மூடி இதுவரையில் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்தார். எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, உபத்திரம் வந்தது, ஒன்றும் இல்லாத நிலை வந்தது. எல்லா நிலையிலும் கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்த கர்த்தரை ஸ்தோத்திரம் இன்றைக்கு வளரப்பட்ட எல்லா ஊழியரோடு கர்த்தர் பேசும்படியாக அடுத்த மாதத்தோட கர்த்தர் கொண்டு வர கர்த்தரை ஸ்தோத்திரம் விசேஷமாக இந்த ஸ்தல போதகருக்காக அவருடைய குடும்பத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோக தகப்பனே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உடைய சமூகத்திலே நாடி வரவும், நாங்கள் ஒருமனப்பட்டு துதிக்கவும் ஆராதிக்கவும் உடைய வசனத்தை கேட்கவும் நல்ல ஒரு சாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இதுவரையில் எங்களுடைய ஐக்கியத்திற்கு எல்லா போதகர்களையும் அவருடைய ஊழியங்களையும் திருச்சபைகளையும் குடும்பங்களையும் ஆச்சரியமாய் நடத்தி வந்த தேவன் தொடர்ந்து இந்த மாதத்திலும் கர்த்தருடைய ஊழியத்தை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஐக்கியத்திற்கு எல்லா ஊழியக்காரருக்கு தேவையான நல்ல சுகம், பலன், பாதுகாப்பை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் இறங்கி எல்லா தேவைகளை சந்தித்து ஊழியர்களை குறைவில்லாமல் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஐக்கியத்தில் வளரப்பட்ட எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களின் தொடும் சந்தியும் அவருடைய கர்த்தர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஐக்கியம் சிறப்பாய் நடக்க உதவி செய்கிறாக. அடுத்த மாதத்தில் எடுத்திருக்கிற முயற்சிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றிலும் உங்களுடைய நாமும் மகிமைப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆண்டவரை நாங்கள் இப்படிப்பட்ட கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். கர்த்தர் இறங்கி உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே அருமையான பாஸ்டருக்காக, குடும்பத்திற்காக, திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறைவனை கண்ணோக்கி பாரும், இதை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்க எல்லா ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி செய்தி கொடுத்த தாசனை கர்த்தர் தொடர்ந்து பயன்படுத்தும். அவருடைய தேவையெல்லாம் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். செபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த ஸ்தோத்திரி. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆதரவும் நம் அனைவரோடு விசேஷமாக திருச்சபை மக்களோடு போதர்களுடைய குடும்பத்தோடு கர்த்தருடைய வருகை மற்றும் நிலைத்திருந்து காப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோதரர் வந்த யாவருக்கும் ரொம்ப நன்றி. அது ஆரம்ப காலத்தில் ஊழியத்தில் நாங்கள் குடும்பத்தில் வரும்போது துணிக்கெல்லாம் ஓடிட்டு வந்தேன். துணி முன்னேற வீடுகளில் நான் செய்யும்போது எனக்கு யாருமே உதவி கிடையாது. அதனால் இந்த ஐக்கியத்தில் ஒரு முறை கூட நம்ம என்ன பண்ண முடியல, வைக்க முடியல. அது ரொம்ப காலத்துக்கு கூட இப்போ மறுபடியும் ஆண்டவர் வைக்க விட்டுருக்காரு. அது ரொம்ப நன்றி. அதனால் வந்து எல்லாருக்கும் எங்கே ஐக்கியம் நான் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சைக்கிள் கூட எல்லாம் சூழ்நிலாம் கஷ்டப்பட்டேன். ஆனால் எங்கள் பையன் வந்து ரிக்ரூட்டராக வந்து வேலை செஞ்ச பிறகு 2010 அவன் ரிப்போர்ட்டர் ஆனதுலேருந்து அவன் இந்த இடத்த கட்டதுக்கு அவன் மூலமாக ஆண்டு திரும்ப செய்தார். பைக் எல்லாம் அவன் தான் வாங்கி கொடுத்தது, ஆண்டு திரும்ப அவன் மூலமாக ஆண்டு செஞ்சார். ஆனால் அவன் வாங்கிட்டு அவன் போய் சேர்ந்தான். 8 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டு திரும்பினால என்ன நவம்பர் மாதம் இருந்தாலும் கருத்து திரும்பியால் எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் நைட்லாம் தூக்கம் வரல. சில நேரங்களில் வந்து அந்த நினைவு வந்து அப்பான்னு சொல்கிற என் முன்னாடி தான் கண்ணு வெட்டிட்டாங்க. நைட்டில் 11 மணிக்கு ஓடி வந்துட்டாங்க. அதனால் அது அடிக்கடி எனக்கு நினச்சி அதெல்லாம் நம்ம கலசம் வேறு ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் கருத்து கொடுத்தாரு. இருந்தாலும் அவன் என்ன ஆகிப்போச்சு, ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அவருக்காக ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். இருந்ததுனால எல்லாரும் ரொம்ப நன்றி. சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன், சாப்பிடுவாங்க.
ஒரு ஐஎம் டிவின்னு ஒரு டிவி ஒன்று ஆரம்பித்தாங்க பையன். அந்த சேனலில் நான்லாம் அது மாதிரி பண்ணணும்னு நினைக்கல. அவன் ஆரம்பிச்சு நீ நடத்திட்டு தான் இருக்கோம். அவன் நடத்தி நல்லா ஓரளவுக்கு வந்து பெரிய லெவலில் கொண்டு வர மாதிரி இருந்தது. ஆனால் போன வருஷம் இருந்ததுனால இது சும்மா டம்பியாகவே ஓடிட்டு இருக்கு. இந்த நம்ம ஏரியாவில் காம்பரம் குள்ளத்தூர் லைனில் மட்டும் தான் பெரிய லெவலில் கொண்டு போகலான்னு காவனே சொன்னான். அது என்னமோ தெரியல, காசு விஷயம் தான் இல்லை. இருந்தாலும் அதுக்காக ஜெபித்து கொள்ள முடியாது. சோதரி